இது ஒரு சாதாரண மாட்டுத் தோல் அல்ல. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களுக்கு முக்கியமான பொருளாக மாறப்போகிறது. அவர் முதலில் தோலின் உள்ளுப்பகுதியை சுரண்டி, கொழுப்பு எதுவும் மீதியில்லாமல் சுத்தப்படுத்துகிறார். பின்னர் சுண்ணாம்புக்கல்லை கொதிக்க வைத்து கனமான விழுதாக மாற்றி, அதை தோலின் மேல் பூசி இரவு முழுவதும் வைக்கிறார். காலையிலே முடிகள் கிட்டத்தட்ட தானாகவே உதிர்ந்து விழும். இதனால் சுத்தமாக முடி நீக்கப்பட்ட தோல் கிடைக்கிறது. இந்த தோலை சிறப்பாக்குவது அது உலரும்போது மிகவும் இறுக்கமாகவும் வலுவாகவும் மாறுவதுதான். அது வெளியில் உலர வைக்கப்படும் போது அவர் கையால் வளைந்த மரத்துண்டுகளை செதுக்கி அவற்றை சரியான வட்ட வடிவில் சீராக இணைக்கிறார். தோல் தயாரானதும் அதன் ஓரங்களில் துளைகள் போடப்பட்டு கயிறுகள் ஒவ்வொன்றிலும் குத்தி இழுக்கப்படுகின்றன. இந்த கயிறுகள் தினமும் இன்னும் இறுக்கமாக இழுக்கப்படுகின்றன. இதனால் தோல்கள் போல உறுதியானதாக மாறுகிறது. பிறகு அவர் மர வளையத்தில் ஆணி அடித்து பொருத்துகிறார். இவ்வாறு மனித வரலாற்றிலேயே ஆரம்பத்தில் உருவான ஒரு இசைக்கருவி பிறக்கிறது.